சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகங்கை புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள நியாய விலை கடை எண் 3ஆம் நம்பர் பாங்கோ என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கடையில கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தும் போது 190 அரிசி மூட்டைகள், 11 சர்க்கரை மூட்டைகள், 7 கோதுமை மூட்டை, 11 பாமாயில் பெட்டிகள் காணவில்லை, அது கணக்கிலே வரவு வைக்கல அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. இது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய தொகுதி. தினந்தோறும் திருப்பத்தூரை பலமா சுற்றி வரக்கூடிய அமைச்சர் பெருமகனார் இந்த அவருடைய தொகுதியில அவர் தினந்தோறும் கண்காணிக்கக்கூடிய இடத்துல இப்படி காணாம போயிருக்கு, வரவு வைக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு சிறப்பு குழு அமைச்சு அது எழுதாம விட்டுட்டாங்களா இல்ல மறந்துட்டாங்களா என்னங்கிற கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு குழு வச்சிருக்காங்க. இப்ப நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, திருப்பத்தூர்ல மட்டும்தான் காணாம போயிருக்கா இல்ல நாடு முழுவதும் இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கா? இப்ப கிராமங்கள்ல பொதுவா நம்ம போய் கேட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் அரிசி வரல, பருப்பு வரலன்னு சொல்லி நாள் கடத்துவாங்க. ரெண்டாவது அந்த கடைசி நேரங்கள்ல பொருட்கள் வாங்காமலே அந்த அலைபேசி எண்ணுக்கு குறுந்தகவலை அனுப்பிச்சு விட்ருவாங்க. அப்ப நம்ம கேட்கும்போது அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கோங்க வச்சுக்கோங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த நிலைமையில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரேஷன் அரிசி, அதாவது நியாய விலை கடைக்கு போறக்கூடிய அரிசி ஏத்தி இறக்குறதுல சிந்திய அரிசியில நடந்த ஊழல் மட்டும் 1900 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத படிக்கிறோம். இப்ப நியாய விலை கடையில அரிசி மூட்டையை காணும் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் இந்த அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க? மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன? இது உங்க ஊர்ல நியாய விலை கடையில எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத என்னோட கருத்தோட தெரிவிங்க. நன்றி, வணக்கம். என் ஓட்டு விவசாயிக்கு தான். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.